ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த vlogல நீங்கள் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சியோட பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே இந்த vlogல இருக்குது. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல். பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ காலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒர்க்குமே நான் பார்க்கல. பாப்பாவை பார்த்துட்டு இருக்கிறதே ஒர்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி அவளுக்கு பால் கொடுக்கக்கூடாது, பேக்கெட் பால் அப்படின்னு சொன்னாங்க. அதனால பவுடர் பால் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வாங்கிட்டு வந்து அவளுக்கு சுடு தண்ணி ஊற்றி கலக்கி கொடுத்துட்டேன். ஸோ குடிக்கிறாளா இல்லையான்னு தெரியல அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். பட் ஆனால் அவள் குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கவர் பாலே தான் கொடுத்தேன். அதுவே ஓகே, செட் ஆகிடுச்சு அவளுக்கு. ஸோ லூஸ் மோஷன் ஆனதுனால அந்த பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவள் அந்த பவுடர் பால் குடிக்கவே இல்லை. நான் எவ்வளோ குடிக்க வச்சாலும் குடிக்கலை. ஸோ அதுக்கப்புறமா நான் கவர் பாலே தான் கொடுத்தேன். ஸோ அதே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன். அதுவே செட் ஆகிடுச்சு அவளுக்கு. ஸோ அதுவே கொடுத்துட்டேன் அப்படியே. அதுக்கப்புறம் என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்தால் எனக்கு புட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ அவனுக்காக புட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் கொடுத்துட்ருந்தேன். ஸோ புட்டுக்கு அரிசி மாவும் கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு, ஸோ இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம பிடிச்சா கைக்கு பிடிக்கணும். அதுக்கப்புறமா உதிர்னா க்ளீனாக உதிரணும். அந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சேன். ஸோ தேங்காய் உடைச்சிட்டு அதில் இருக்கிற சில்லெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் துருவினேன். ஸோ பூ போல் துருவிட்டு அது அப்போ தான் புட்டுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால துருவிக்கிட்டேன். நான் மிக்சியில் தான் போட்டிருப்பேன். ஸோ மிக்சியில் கட் பண்ணி போடுறதுக்கு லேட் ஆகும். நான் இதுவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு இதுவே டக்குன்னு ஆகிடும். ஸோ அதனால் இது தான் டக்குன்னு பண்ணிக்கிறேன். பாப்பா என்ன வேலை செய்யவே விடலை. ஸோ இங்கே தூக்கிக்கோன்ட்டு அழுதுகிட்டே இருந்தான். ஸோ அவளே சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து புட்டு ரெடி பண்ணி வச்சேன். ஸோ கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் புட்டு மாவு, மறுபடியும் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் புட்டு மாவு, அந்த மாதிரி ஒரு 3 சில்லாக போட்டு 3 லேயராக போட்டுட்டேன் நான். ஸோ 3 லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே வச்சேன். இந்த புட்டு மேக்கர் வாங்கி நான் கிட்ட 10 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஒன்று மாற்றணுன்னு பார்த்துட்ருக்கேன். இதே மாதிரி எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இது பார்த்துட்டு மாற்றணும், ஒன்று வாங்கணும், புதுசாக ஒன்று வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் இது புட்டு பண்ணோன்னா ரொம்ப ஒரு மாதிரி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்லாம் தெரியாமலே இருந்துச்சு ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது 3 பக்கமே நல்லா ஆவி வந்துச்சுன்னா வெந்துச்சு அப்படின்ட்டு. இந்த 3 ஹோட்டலில் ஆவி வரணும்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு வரவே வராது. ஏன்டா வராதுன்னு பார்த்தா நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதனால எனக்கு ஆவி வராது அப்படின்னு. அதனால ஸோ நான் ஆவி வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கை வச்சு பார்ப்பேன். ஸோ ஆவி வருதான்னு ஃபஸ்ட்டெல்லாம். ஸோ இப்போல்லாம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு எப்படி வைக்கணும், எப்படி வரும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச மேலே புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எடுத்துகிட்டு என் பையனுக்கு போட்டு கொடுத்துட்டேன் புட்டு. அது கூட அவனுக்கு சர்க்கரை போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் சர்க்கரை போட்டு கொடுத்தேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் இதுக்கு பச்சை பயிறு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பளம் தான் வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து நானும் சுகர் போட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ என் பையனுக்கு கொடுத்தேன், நானும் கொஞ்சமாக உட்காந்து சாப்பிட்டுட்டேன். ஸோ என் பொண்ணு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு லூஸ் மோஷன்னால் எனக்கு கொடுக்கவே பயமாக இருந்துச்சு. அவள் விடவே இல்லை. ஸோ கொஞ்சமாக ஊட்டினேன். வெறும் தேங்காய் இல்லாமல் ஊட்டிகிட்டு இருந்தேன். நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தேன். ஸோ காலிலேருந்து பாத்திரம் எதுவுமே கழுவவே இல்லை. ஸோ பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவளை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு டைம் சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி பாத்திரங்கள் நிறையா இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் எல்லாமே கொஞ்சம் கலீஜாக இருந்துச்சு. ஸோ காலையில் இருந்தால் எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு ஸ்டவ் எல்லாமே க்ளீனாக தொடச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு சோப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஸ்டவ் கூட. ஸோ கவுண்டர் டாப்பும் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன்.
ஸ்டவ் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பால் வச்சேன். ஸோ பாலும் சுடு தண்ணி வச்சுருந்தேன். என் பையனுக்கு கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவனுக்கு சுடு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டான். ஒரு பக்கம் சுடு தண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் பால் வச்சுட்டேன். ஸோ பால் நல்லா கொதிச்ச மேலே காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு காஃபி போட்டு தான் குடித்தேன். ஸோ எங்கள் மாமாவும் காஃபி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சமாக காஃபி, அவங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கொஞ்சமாக காஃபி போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ஸ்பைசஸ் பாக்ஸு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிச்சு. 109 தான் நான் ஆர்டர் பண்ணுறப்போ. ஸோ இதே மாதிரி இன்னொரு 2 பாக்ஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு பாக்ஸ்லையுமே ஸ்பூன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஸ்பைசஸ் பாக்ஸ் எல்லாத்துலேயும் போட்டிருக்கு. இது அப்படியே தெரியும் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால அது இன்னும் 2 ஆர்டர் போடணும் அப்படின்னு இருக்கேன். என் தங்கச்சியோட பர்த்டே இருந்துச்சு. ஸோ போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனா. ஸோ ரெடி ஆகிட்டேன். நான் தலை நிறைய எண்ணெய் வேலை வச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போனிடைன் போட்டுட்டு சிம்பிளாக மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அங்கே போன மேலே என் தங்கச்சிக்கு பர்த்டே கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கேக் ஊட்டிகிட்டு இருந்தான். ஸோ பாப்பாவெல்லாம் இஸ்து பிடிச்சின்னு இருந்தேன். ஸோ பாப்பா நான் விடு அப்படின்னாங்க கேக்கெல்லாம் பிடிச்சி சீக்கிரத்துக்கு. ஸோ அவளை பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ரெடியாகி ஹோட்டலுக்கு தான் போனோம். ஹோட்டலுக்கு தான் போனோம். ஸோ வீட்டு பக்கத்தில் என் தங்கச்சி டாக்டர்னால ஹாஸ்பிட்டலில் டியூட்டிக்கு போயிருந்தா. ஸோ அவளும் வரணும் அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற கரியப்பா கறி கம்பெனின்ற ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அது ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு 2 மினிட்ஸில் நடந்து வந்துடலாம். ஸோ அந்த பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் அங்கேயே பிளான் பண்ணி போயிட்டோம். ஸோ என் தங்கச்சியும் கொஞ்சம் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அவளுக்கும் சேர்த்து நாங்களே ஆர்டர் போட்டுட்டோம் என்னெல்லாம் சாப்பிடுவான் அப்படின்றது. அங்கே போயிட்டு என் தங்கச்சி பையன் ஆடிட்டே இருந்தான். ஸோ அந்த டேபிள் மேலே உக்காந்துட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் மெனு கார்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்னத்தை கொடுக்கலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பாப்பாவுக்கு நான் வீட்டிலேருந்தே ரசம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ லூஸ் மோஷன்னால நான் வெளியே சாப்பாடு எதுவும் கொடுக்கல பாப்பாவுக்கு. ஸோ ஃபுல்லாகவே நான் ரசம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அது ரசம் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு. அது நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே பாப்பாவுக்கு ஊட்டிடலாம் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு ஊட்டிட்டேன். அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வாழை இலை போட்டாங்க. ஸோ சாப்பிட்றதுக்காக நாங்கள் பிளேட் தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஸோ வாழை இலை போட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்திருந்தேன். இது ஓப்பன் ஆகிற ஸ்டார்டிங்கில் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். ஸோ அப்போது ஒன்றும் அவ்வளோவா எங்களுக்கு பிடிக்கல. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இந்த வாட்டி வந்தோம். ஸோ எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த வாட்டி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுனால எங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னு தெரியல. பட் இந்த டைம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் கபாப், பெப்பர் சிக்கன் இதெல்லாமே வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இதெல்லாமே வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபிஷ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபிஷ் வாங்கியிருந்தோம்.
என் பையன் இந்த கோலி சோளா உடைக்கிறேன் அப்படின்ட்டு பேரில் உடைக்கிறேன், அவனால் முடியவே இல்லை. ஸோ என்னாலே கொஞ்ச நேரம் முடியலை. ஸோ என் பையனும் ட்ரை பண்ணிட்டு இருந்தான், அவன் பார்த்தாலும் அது அவனுக்கும் முடியல. அதுக்கப்புறம் மீன், நான் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்துச்சு. அதை அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்தா. ஸோ அவள் வந்த உடனே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. இது நான் எப்படி இருக்கேன் அப்படியே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறமா அவளே வீடியோ எடுத்துட்டு அவள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ அவளும் போகணும், இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் போகணும் அப்படின்றதுக்காக ஃபாஸ்ட்டாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதனால அவள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புனா. ஸோ இது கோலி சோடா, 3 பேர் கோலி சோடா ஒடிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ யாரால் முடியல பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே உடைச்சிட்டோம். நாங்கள் 3 பேருமே உடைச்சிட்டோம், பரவாயில்ல எங்களாலையும் முடியுது அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோதான். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் திருப்தியாக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி இப்படி தான் போச்சு. இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு கண்டிப்பாக இதை விட பெட்டராக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்காக. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.